என்னுடைய பெயர் டாக்டர் ஐசக் டேனியல், வடானத்தம்பட்டி வீரசியாமணி கிராமம், தகவல் வட்டம், தென்காசி மாவட்டம். நான் ஏற்கனவே புலன் 46(1) எனக்கு வீடும் என்னுடைய கல்லறை தோட்டம் சொல்லி நான் 2022க்கு முன்னாலே நான் கட்டியிருந்தேன். அதற்கு முறையாக சங்கல் வட்டத்தில் வீரசியாமணி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் அரசன் சன்னாப் உடையார்சாமி கிட்ட போய் ரசீது எல்லாம் கேட்டேன். ரசீது வீட்டு ரசீது எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்துட்டு 2022-23 போட்டு கொடுத்தாங்க. அதில் போட்டு கொடுத்துட்டு என்னுடைய வீட்டு நம்பர் கதவு எண் 9 வார்டு 218வது எண்ணில் என்னுடைய வீட்டு நம்பரும் பதிவு பண்ணாங்க. ஆனால் பண்ணிட்டு மறுபடியும் 22, 23, 24 போய் நாம் கேட்கும்போது அவங்க அது கொடுக்க மறந்துட்டாங்க. என்னன்னு தெரியல. அவருக்கு நான் விசுவாசமா இருக்க இல்லையா, நான் தான் அந்த பஞ்சாயத்தினுடைய ரீதியிலாம் அவருக்கு களங்கண்டு எல்லாம் பஞ்சாயத்துல எல்லாம் உருவாக்கணும். இருந்தாலும் அவருடைய ரீதியில பின்னாலே அவர் தெரியணுமான்னு தெரியல. அதனால மறுபடியும் கொடுக்க மாட்டேன் மறந்துட்டாரு. மறுபடியும் கேட்டேன். ஆனா அவர் கொடுக்க மறந்துட்டாரு. மறுபடியும் வரி செலுத்த முடியாதுட்டாங்க. அந்த அடிக்கடி அந்த பேரை எடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதோட வரைபடமும் கொண்டு கொடுத்தேன். நீங்க முறையான வரைபடம் கொடுத்தாலும் பண்ணுங்கன்னு. அப்ப மனப்பதிவு பெறல. நாங்க மனப்பதிவு பெறாத இடங்கள்ல, புஞ்ச இடங்கள்ல, 5 இடங்கள்லயும் வீரசியாமணி ஊராட்சி மன்றத்துல நீங்கள் ஆட்சி செய்த அந்த காலத்துக்கு உட்பட்டு எத்தனை அப்ரூவல் கொடுத்திருக்கீங்க, கட்டிட நம்பிக்கை கொடுத்திருக்கீங்க, அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி தகவல் உரிமைச்சதும் கேட்டேன். அதுக்கும் பதில் ஒழுங்கா இல்ல. இது ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஆணையர் எல்லாமே அந்த ஒன்றிய அலுவலகம், மாவட்ட அலுவலகம் வரைக்கும், ஏடி ஆபீஸ் வரைக்கும் இதுக்கு உரிமையாட்டா இருக்காங்க. அதாவது இவங்க என்ன தவறு பண்ணிருக்காங்க, தணிக்கை பண்ணுங்க, அவங்க நடவடிக்கை கொடுத்தாச்சு. அதுவும் அவங்க பண்ணது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதே வீரசியாமணி ஊராட்சியில அநேக இடங்களுக்கு மனப்பதிவு பெறாத, டிடிசி அப்ரூவல் பெறாத மனைகளுக்கு, அப்ரூவல் பெறாத புஞ்சறதுக்கு 5 இடங்களுக்கும் இவருடைய 2 முறை வந்திருக்காரு. 2 முறை அந்த பதவி காலத்துல அநேக வீட்டு ரசீதுகளை கொடுத்து வீட்டு எண்களாக மாற்றி அவங்களுக்கெல்லாம் அடிப்படை வச்சுலாம் செஞ்சு கொடுத்திருக்காரு. நான் ஒரு சின்ன ஒரு கல்லறையும் ஒரு குடியிருப்பு, இறுதிக்கால குடியிருப்பு கூடாது, வயதான இடத்துல அதை இருந்துகிட்டு இதா பண்ணிக்கலாம்னு காட்டுக்குள்ள நல்ல ஒரு இடத்துல கெட்டிருக்கிற இடத்துக்கு ரசீது கொடுக்க மறுத்து உள்ளார். அதான் முதல் ரசீதை கொடுத்துட்டாரு. 2வது ரசீது தொடர்ச்சியா போட மறுத்துட்டாரு. முதல்ல 9 212 சொல்லி நம்பர் கூடாச்சு. அதே மாதிரி இந்த வீரசியாமணி கிராமத்துல, வடந்தம்பட்டி பகுதியிலையும், வீரசியாமணி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அநேக இடங்கள்ல, புஞ்ச இடங்கள், லஞ்சங்களையும் இவர் ரசீது கொடுத்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் அதே கொடுக்கப்பட்ட ரசீதை மறுபடியும் ரத்து செய்தார் கிராமத்தை கூட்டத்துல. நான் கிராமத்தை கூட்டத்துல, வீரசியாமணி கிராமத்தை கூட்டத்துல முழுமையாக விவாதத்துல பங்கெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கே தெரியாம டேஸ்ட் போடுறாங்க. அப்ப இது இறந்துக்கும் போது அரசு திருமலை எழுதிருக்குன்னு சொன்னாங்க. அதை மறுபடியும் அங்கிட்டு போய் என்னுடைய வீட்டினுடைய ரசீதை ரத்து செய்ததாக எழுதி அங்கங்கே உள்ள மக்களிடத்திலையும், அந்த மகாத்மா காந்தி ஊரக ஆட்சியத்துல பணி செய்யக்கூடிய அந்த மக்களிடத்திலையும் அந்த கையெழுத்தை வாங்கி ரத்து செய்யப்பட்டாருன்னு சொல்லியாச்சு. அதுதான் நான் சொன்னேன். மறுபடியும் சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பல மனுக்கள் கொடுத்திருக்கேன், முதலமைச்சரையும் கொடுத்திருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது தற்போது கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்துல மனு கொடுக்கேன். அதாவது எனக்கு 2022-23 கொடுக்கப்பட்ட ரசீது வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் அரசன் உடையார்சாமி, அதே மாதிரி ஊராட்சி செயலர் மகேந்திரன் என்பவரும் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்ததும் ஊராட்சி தலைவரும் மகேந்திரன் தான், ஊராட்சி தலைவர் அரசன் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை ரத்து செய்தோம்னு சொல்லி அந்த கிராமத்தை கூட்டத்தில் தீர்மானம் போட்டு அந்த மக்களிடத்தில் அப்பாவி மக்களிடத்தில் இந்த வாரம் சொல்லாபடிக்கு கூட்டத்தில் கருத்து பண்ண சொல்லி வாங்கி இந்த ரத்து செய்ததும் அந்த ஊராட்சி மன்ற செயலாளர் மகேந்திரனும் ஊராட்சி மன்ற தலைவர் அரசன் உடையார்சாமி தான். அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரசீதை எந்த அடிப்படையில் போட்டார்கள்? இவர் போட்ட நபரும் ஒண்ணுதான், அப்ப ரத்து செய்த நபர்கள் இவர் தான். அப்ப எந்த அடிப்படையில் ரத்து பண்ணாங்க? அப்ப இவங்க போட்ட முதல் தப்பு தானே. அப்ப இவங்க எந்த அடிப்படையில் போறது காரணம் என்ன? அது எதுவும் எதிர்பார்ப்பாங்களா? இதை எதிர்பார்ப்போம். இவர் கேட்டவங்க கொடுக்கலையா? இதை சற்று சிந்தித்து பார்க்கணும். இந்த பதிவை பார்க்கவங்க உயர் அரசு அலுவலராக வச்சிருந்தான், யாராவது வச்சிருந்தா, இந்த நிலைப்பாடு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னுடைய ரசீதை ரத்துப்படுவதின் நோக்கம் என்ன? முதல்ல எந்த அடிப்படையில் போட்டாங்க அப்படிங்கிற பத்தி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாவட்ட கொடுத்திருக்கேன்.
ஆகஸ்ட் 25ஆம் தேதி. அதாவது இந்த போட்ட நபர் ஒண்ணுதான், ரத்து பண்ண நபர் தான் ஒண்ணுதான். அப்போ இதான் எதிர்பார்ப்பு இருக்கு. இதுல ஏதோ முறைகேடு வந்து தொடர்ந்து நடந்திருக்கு. இது மட்டும் நான் முறைகேடுக்கு உடன்படலாங்களா இதை ரத்து பண்ணிருக்காங்க. இதே மாதிரி மக்கள் அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தவர்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு போடுறாங்க. நீங்க கலாய்வு செய்யலாம், தொடர்ந்து வந்து ஊராட்சி மன்றம் முழுவதும் கலாய்வு செய்யலாம், தணிக்கை செய்யலாம். அதனால இதை இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஊராட்சி செயலாளர் மேலையும் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மேலையும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்து தக்க தண்டனை கொள்ளுங்கன்னு சொல்லி மனுவை தான் கொடுத்த. மனு எண் வந்து 144/42/38 சொல்லி அந்த மனு நம்பர் ஆகஸ்ட் 25ஆம் தேதி கொடுத்திருக்கேன். அதுக்கு இதுல வரைக்கும் துறை ரீதியான அந்த பதில் கொடுக்கப்படவில்லை. பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்த லெட்டர் பதிலாம் கொடுத்திருக்காரு. நான் கொடுக்கப்பட்டது வந்து மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர்களையும் கொடுத்திருக்கேன். இதற்கு என்னுடைய மனு எண் வந்து 14/44/2038. அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட ரசீது எந்த இடத்துல கொடுத்தாங்க, எந்த இடத்துல ரத்து செஞ்சாங்க. அப்ப இதுல வந்து தவறு நடந்திருக்கு. இந்த தவறு செய்த ஊராட்சி செயலாளருக்கும் தவறு செய்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, தக்க நடவடிக்கை சொல்லி மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கேன். அதுக்கு மொட்டையான பதில பாருங்க. நான் டிடி சேப்பிள் கேட்டேன், வச்ச முடியும். டிடி சேப்பிள் ஆன்லைன் மூலம் நான் கேட்டுக்கிறேன். அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், கனிமத்துறை எல்லாம் இருக்கு, புயல் துறை இருக்கு. அது மூலமா அதுவும் கொடுத்திருக்கேன். அந்த 3 வந்து மாவட்டத்தில் கொடுத்தேன். 3 கட்டையும் கொடுத்து 3 துறை ரீதியாகவும் டிடி சேப்பிள் கொடுங்க. 2011 இருந்து ஆப்பூர்ல வாங்கினோம்னா அரசு ஜியோ போயிட்டு இருக்கு, பண்ணலாம் கொடுத்துட்டு இதையும் கொடுத்தேன். ஆனால் இந்த துறையினுடைய மாவட்ட வருவாய்த்துறையினுடைய ரீதியில மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய வருவாய்த்துறையில ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த விருசாலை கிராமத்துல யூடிஆ கரப்ஷனுக்காக லேண்ட் பிஏ கலெக்டர் சப் கலெக்டர் செல்வகுமாரனுடைய மனு, அவர் வந்து மனு வந்து என்னுடைய மனுவை நேர தகவல் தாக்கலுக்கு அனுப்பியிருக்காரு. அவரு 2025 2வது அனுப்புனது ஒண்ணு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு சங்கரகோவில் தாசில்தாரு மதிப்பில் சகோதரர் பரமசிவம் செல்ல மாரசாமி ஒரு ஒண்ணும் பண்ணிக்கிட்டு இந்த நிலைப்பாடு மாவட்ட ஆட்சியர் வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு அதுக்கு தகவல் நடவடிக்கை இல்ல. அப்படிப்பட்ட சூழலில் நான் உங்கள்கிட்ட கொடுத்திருக்க மனுக்கு என் போன்ற பாருங்க சமூக ஆர்வலருக்கு ஏற்பட்ட கெரிய பாருங்க. நான் கொடுத்த 14/44/2038 மனுக்கு இது யாரு கொடுத்த பதில்? ஊராட்சி ஒன்றிய ஆணையர் கொடுக்கக்கூடிய பதிலா? இது யாரு? ஊராட்சி மன்ற தலைவர் அப்ரூவல் வாங்கினா 5 நாளைக்கு வரணுமா? இந்த பகல்தனமாக, பகல் கொள்ளையாக, தோண்டித்தனமாக அப்பாவி மக்களை ஏமாற்றும் அவலங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு என்னுடைய ரசீதை ரத்து செய்த ஊராட்சியர் மீதும் ஊராட்சி மன்ற தலைவர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கும் சொல்லி என் கோரிக்கை தமிழக அரசுக்கு சமூக ஆர்வலர் முறையிலும் நான் மனிதராகிய பாதிக்கப்பட்ட மன அழுத்தத்துக்கும் மன குமுறலுக்கும் மன வேதனைக்கும் உட்பட்ட நபராகிய டாக்டர் ஐசக் டேனியல் ஆகிய நான் தமிழக முதலமைச்சர்களுடைய அவருடைய பார்வைக்கு இந்த சமர்ப்பணம் செய்கிறேன் சொல்லி இந்த கோரிக்கை பதிவு நிறைவு செய்கிறேன். நன்றி.